அனைவருக்கும் வணக்கம். மகர ராசினியர்களுக்கு வாழ்க்கை எனும் ஓடத்தில் தத்தளித்து கொண்டிருக்கும் மகர ராசினருக்கு 1/7/2024 முதல் 7/7/2024 வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது. குறிப்பா மகர ராசினியர்களுக்கு இந்த 1ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்குது. குறிப்பா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷத்தில் செவ்வாயும், ரிஷபத்தில் குரு பகவானும், மிதுனத்தில் சூரியனும் சுக்கிரனும், கடகராசியில் புதன் பகவானும், கன்னியில் கேதுவும், கும்பத்தில் சனி வக்ரகதியிலும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மகர ராசியை சேர்ந்த உத்திராடம் 2ஆம் பாதம் முதல் திருவோணம் அவிட்டம் 2ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு 1ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தில் குரு நிலை கொண்டிருக்கிறாருங்க. 6க்குரிய புதன் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருந்து ராசியை பார்ப்பது மேலும் சிறப்பு வாய்ந்த ஒரு கிரக சஞ்சாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். அவர் உங்களுடைய ராசிக்கு பாக்கிய அதிபதியும் நிகழ்வதால எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் நிலை கொண்டிருப்பதால் அரசாங்க ஆதரவு உண்டுங்க. இவ்வளவு நாட்களாக இந்த அரசாங்க சம்பந்தமான வேலைகள்ல ஏற்பட்டு வந்த தடங்கல்கள், தாமதங்கள் விலகி சிறு முயற்சியிலேயே வெற்றியும் கிடைக்க இருக்குதுங்க. குறிப்பா போட்டித் தேர்வுகள்ல வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாகவும் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. நல்ல வேலை கிடைக்கும் வாய்ப்பு அதிகரிக்குங்க. ராகு உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிப்பதால எண்ணங்கள் பூர்த்தியாகுங்க. வருமானம் குறைவில்லாமல் இருக்குங்க. ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. மகர ராசினியர்களுக்கு அடுத்த 7 நாட்கள் புகழ்பெற்ற திருத்தலங்களை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க. திருமணம் ஆன பெண்கள் கருத்தரிக்கும் வாய்ப்பு அதிகங்க. குடும்ப சூழ்நிலை அமைதியாக இருக்குங்க. குழந்தைகளுடைய கல்வி முன்னேற்றம் உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கும் விதமா இருக்கு என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு உறுதியளிக்குது. அது மட்டும் இல்லாம இந்த வார கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது குரு, சூரியன் மற்றும் ராகு ஆகியோர் இந்த மாதம் முழுவதுமே, அது குறிப்பா இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிக்கிறாங்க. மற்ற கிரகங்கள் அனுகூலமாக இல்லைங்க. தேவைக்கு ஏற்ப வருமானம் கிடைக்கும். ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்குங்க. அர்த்தாஷ்டக ராசியில் செவ்வாய் இருப்பதால் அதிக உஷ்ணத்தினால் அசதியும் சிறு சிறு உடல் உபாதைகளும் ஏற்பட்டு மறையுங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குரு இருப்பதால பிரசித்தி பெற்ற திருத்தல தரிசனம் ஒன்று கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உருவாகுங்க. மகர ராசியில் பிறந்துள்ள பெண்மணிகளுக்கு புத்திரபாக்கிய யோகம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல கருவுற்றுள்ள பெண்மணிகளுக்கு சுகப்பிரசவம் ஏற்பட இருக்குதுங்க. குடும்ப சூழ்நிலை மன நிம்மதியை அளிக்குங்க. குழந்தைகளுடைய கல்வி முன்னேற்றம் மகிழ்ச்சி தரும் விதமா அமைய இருக்குது. எதிர்பாராத பணவரவிற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளத கிரக நிலைகள் எடுத்து காட்டுதுங்க. அதனால் இந்த வார பண பற்றாக்குறை என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. வெளிநாட்டில் பணியாற்றி வரும் நெருங்கிய உறவினருடைய ஒருவருடைய வரவு மகிழ்ச்சி தருங்க. திருமண வயதில் உள்ள பெண் அல்லது பிள்ளைகள் இருந்தாங்க அப்படின்னா அவர்களுக்கு நல்ல வரன் அமையும் என்பதை குரு பகவானுடைய சஞ்சார நிலை உங்களுக்கு எடுத்து காட்டுதுங்க. இவ்வளவு நாட்களாக இந்த சுபகாரிய முயற்சிகள்ல ஏற்பட்டு வந்த தடங்கல்கள், தாமதங்கள், பண விரயங்கள், அலைச்சல்கள் அனைத்துமே நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. மகர ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு நிகழ இருக்கும் 1ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது 7.5 சனியினுடைய கடைசி பகுதியில் நீங்கள் இருப்பதாலும் 7.5 சனியினால் சென்ற 5 ஆண்டுகளாக மிகவும் பாடுபட்டு வந்த உங்களுக்கு இப்போது விடிவு காலம் பிறந்திருக்கு என்று தாங்க சொல்ல வேண்டும். உத்தியோகத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. மேலதிகாரிகளுடைய ஆதரவு, சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு, நிர்வாகத்தினருடைய பாராட்டுதல் ஆகியவை பணிகள்ல உற்சாகத்தை ஏற்படுத்துங்க. இதுவரை எந்தவித காரணமுமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த ஊதிய உயர்வு, பதவி உயர்வு ஆகியவை இப்போது உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. புதிய வேலைக்கு முயற்சிக்கும் மகர ராசி அன்பர்களுக்கு மனதிற்கு பிடித்த வேலை கிடைக்குங்க. வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை இந்த வாரத்துல நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம். மட்டுமில்லாமல் தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான வாய்ப்புகளும் அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாக
தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. மகர ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு 1ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது மிகவும் அனுகூலமான காலகட்டத்தில் நீங்கள் இருப்பதை கிரக நிலைகள் எடுத்துக்காட்டுதுங்க. சம்பந்தப்பட்ட கிரகங்கள் சுபபலம் பெற்றிருப்பதால் சந்தை நிலவரம் இந்த மாதம் முழுவதுமே திருப்திகரமாக இருக்குங்க. போட்டிகள் குறையுங்க, லாபம் உயர இருக்குது. விற்பனையை அதிகரிப்பதற்கு புதிய சுயுக்திகளை கையாள வேண்டி இருக்குங்க. நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு எளிதில் கிடைக்குங்க. புதிய விற்பனை கிளைகள் திறப்பதற்கு ஏற்ற ஒரு காலகட்டமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. மகர ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள் அனைத்திற்குமே வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. மகர ராசியை சேர்ந்த மாணவ மாணவியர்களுக்கு நிகழ இருக்கும் 1ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கல்வி கிரகமான புதன் ஓரளவே அனுகூலமாக இருக்கிறாருங்க. இந்த வாரத்துல படிப்பில் மனதை பரிபூரணமாக செலுத்த இயலாதபடி சபலங்களும் சந்தேகங்களும் சோர்வு அசதியும் ஏற்படுங்க. ஒரு சிலருக்கு கூட நட்பு கூட ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கூடுமான வரைக்கும் தினமும் அரை மணி நேரமாவது தியானம் செய்வது மிக மிக நல்ல பலனை அளிக்குங்க. ஆசிரியர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்குங்க. இது மாதிரியான நேரங்கள்ல நீங்கள் சற்று கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது மிக மிக அவசியம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. மகர ராசியை சேர்ந்த விவசாயத்துறையினருக்கு 1ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது அத்தியாவசியமான வசதிகளுக்கு எந்தவித குறையும் ஏற்பட வாய்ப்புகள் இல்லை என்பதை கிரக நிலைகள் குறிப்பிட்டு காட்டுதுங்க. உழைப்புக்கேற்ற விளைச்சல் கிடைக்குங்க. ஆனால் சந்தை நிலவரம் சாதகமாக இல்லைங்க. உங்களுடைய விளைபொருட்களுக்கு எதிர்பார்க்கும் விலை கிடைப்பது சற்று கடினம் தாங்க. ஒருவேளை உங்களுக்கு பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னு அவை கவலை அளிக்குங்க. கால்நடைகளுடைய பராமரிப்பில் பணம் விரயமாகுங்க. கூடுமான வரைக்கும் இந்த வீண் விரைய செலவுகளை தவிர்த்து கொள்வது மிக மிக நல்லது. மகர ராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு நிகழ இருக்கும் 1ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் குடும்ப பொறுப்பினை ஏற்றுள்ள பெண்மணிகளுக்கு பலவித கவலைகள் மனதை அரிக்குங்க. அதுவே அவர்களது ஆரோக்கிய குறைவிற்கும் காரணமாக அமைய இருக்குதுங்க. வேலைக்கு சென்று வரும் பெண்மணிகளுக்கு சனி பகவான் அனுகூலமாக சஞ்சரிப்பதால் பணியாற்றி வரும் இடத்தில் அனைவருடைய ஒத்துழைப்பும் கிடைக்க இருக்குது. மேலதிகாரிகள் உங்கள் திறனை பாராட்டுவாங்க. தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசா புக்திகள் சுபபலம் பெற்றிருப்பதால் ஊதிய உயர்வு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க. மகர ராசினியர்கள் மேலும் என்ன மாதிரியான விஷயங்கள்ல கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது சுக்கிரன் பலம் குறைந்திருப்பதால நீங்கள் விரும்பிய பொருட்கள் வாங்குவதில் சிக்கல்கள் உண்டுங்க. கலைத்துறையினர் வாய்ப்புக்காக காத்திருக்க வேண்டி இருக்குங்க. கடைசி நேரத்தில் வாய்ப்புகள் கைமாறுங்க. உஷ்ண கிரகமான செவ்வாய் சுகஸ்தானத்தில் பலமாக இருப்பதால் இரத்த அழுத்தம், சர்க்கரை முதலிய நோய்கள் அதிக கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டுங்க. மகர ராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது பிரதோஷ காலத்தில் அருகாமையில் உள்ள சிவன் கோவிலுக்கு சென்று வழிபடுங்க. அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களை இயன்றளவு அழியுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.